ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் லைஃப் வித் தேன்மொழி. என்னோட விளாக்ல இது வரைக்கும் 7 சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். சாரி கேட்டுக்கிறேன், நான் என்னால் விளாக்ஸ் கண்டினியூ போட முடியல, ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இனிமேல் கொஞ்சம் விளாக்ஸ் கண்டினியூ போட ஆரம்பிக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பாருங்க, போர் அடிக்கிற மாதிரி தான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு நான் 1 டே ரொட்டீனை தான் விளாகா போட்டிருக்கேன். எக்ஸ்டர்டே ஈவினிங் நல்ல மழை பெங்களூர்ல. துணியெல்லாம் கொண்டு வந்து கட்டில் மேல போட்டாச்சு, ஃபோல்ட் பண்ணவே இல்லை. துணி போடுற இடம் ஒண்ணு கட்டிலா இருக்கும், இல்ல ஷோபாவா இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்க எங்க போட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாத் எல்லாம் மட்டும் மடிக்கும் போது தனித்தனி பிரிச்சுதான் மடிச்சு எடுத்து வச்சிருவேன். அப்ப எனக்கு கபோர்ட்ல எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பொதுவாக ஷர்ட்ஸ் மட்டும் நல்லாவே நான் நீட்டாக மடிச்சு வச்சிருவேன். அப்ப அயன் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அயனும் ரொம்ப ஹீட் வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவாக காட்டன் ஷர்ட் தான் கொஞ்சம் நல்லா சுருக்கு விட ஆரம்பிக்கும். அயனிங் கொஞ்சம் ஹீட் அதிகமா தேவைப்படும். நீங்க ஹீட் அதிகமா வச்சுன்னா கிளாஸ் சீக்கிரம் ஸ்பாயில் ஆயிடும். வெளியில கொடுத்து அயன் பண்ற மாதிரி இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். நான் பொதுவா வீட்லயே பண்ணிடுவேன். ஷர்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இதை மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அயன் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். சில கிளாத் எல்லாம் நீங்க அயன் பண்ண அவசியமே இருக்கவே இருக்காது, அப்படியே தூட போட்டுக்கலாம். மத்த கிளாத்தையும் நம்ம மடிச்சு எடுத்து வச்சாச்சு. அது முடிச்ச கையோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்ச பிறகு கிச்சனுக்கு வந்தாச்சு. நட்ஸ் பாக்ஸ் எல்லாமே காலியா இருந்துச்சு, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணி வச்சதுதான். நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம், யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஃபில் பண்ணி வச்ச கையோட நான் மார்னிங்கே அரிசி போடுறதுக்கு ஊற வச்சிருந்தேன், கிரைண்டர் போடலாம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்தேன். ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரண்ட் இருக்காது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு கிரைண்டர் போட்டு எடுத்துட்டேன். லஞ்சுக்கு மேல பாப்பா வந்துட்டான்னா அவ கூடதான் உட்கார்ற மாதிரி இருக்கும் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றதுக்கு. அதனால சீக்கிரமாவே மாவு எடுத்து போட்டாச்சு. பொதுவாக என்னோட கை சீக்கிரம் புளிக்க வேற புளிக்காது, அதனால அரைச்சி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி 2 பாக்ஸ்ல ஊற்றி வச்சிருவேன். அப்ப ஈஸியா இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு. பொதுவா இந்த கிரைண்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மூடிட்டா ஓபன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் க்ளோஸ் பண்ணும் போது எதனா கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணுவேன். எல்லாத்தையும் முடிச்ச பிறகு எடுத்து நீட் பண்ணிட்டு பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ணாதான் இருந்துச்சு, எம்டியா இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு ஜாடி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு வச்சாச்சு, ப்ரொவிஷன்ஸ் கொட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு. முடிச்ச கையோட கொஞ்சம் வெயில் லைட்டா வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கிளாத் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன், கிளீன் பண்ண கிளாத், அது மேல போடலாம்னு சொல்லிட்டு போனதான் மாடிக்கு. நல்ல காத்து. உங்களுக்கு வெயில்ல காயுதோ இல்ல பெங்களூர்ல துணியெல்லாம் காத்து நல்லா காஞ்சிடும். கொஞ்சம் விட்டா நம்மளே பறக்கிற மாதிரிதான் இருக்கும், அந்த அளவு நல்ல காத்து. துணியெல்லாம் போட்டு வந்த பிறகு ப்ரொவிஷன்ஸ் கொஞ்சம் வெளியில வாங்கியிருந்தேன், ஆன்லைன் ஆர்டர் பண்ணி. அதெல்லாம் கொஞ்சம் கொட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதுதான். எப்ப தேவைப்படுதோ அப்ப வாங்கிக்கிறது. இப்ப கொஞ்சம் இன்னும் இந்த 1 மந்த்துக்கு வந்து நான் ப்ரொவிஷன்ஸ் நீட்டா வாங்க ஆரம்பிக்கல. இருந்து ரெகுலரா ப்ரொவிஷன்ஸ் வாங்க ஆரம்பிக்கல. எப்ப தேவைப்படுதோ அப்ப வாங்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து கபோர்ட்ல போட்டு லாக் பண்ணியாச்சு. கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். வீட்டெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ இருந்துச்சு, அதை தண்ணியில போட்டு வச்சு கொஞ்சம் கேண்டிலும் ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் சாம்பிராணி ஏற்றி வச்சேன். கொஞ்சம் வீடு ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் படுத்து எழுந்துட்டேன். ஏன்னா ஈவினிங் பாப்பா இருந்தாங்கன்னா வேலை கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டேன். எழுந்த உடனே பார்த்தா இன்னைக்கு ஈவினிங் நல்லா மழை. நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணேன். அதுக்கு உருளைக்கிழங்கு தான் பிளான் பண்ணிருந்தது. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணேன். அதனால கொதிக்க ஆரம்பிச்சது. அது உப்பு காரெல்லாம் பார்த்து தனியா அடுத்த ஸ்டவ்ல மாத்திட்டு இன்னொரு ஸ்டவ்லயும் பன்னீர் கொஞ்சம் வீட்டுல இருந்துச்சு, பிரெட் இருந்துச்சு, டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். ஆனியன் கொஞ்சம் கேரட் போட்டு நல்லா வதக்கின பிறகு பன்னீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். உப்பு லைட்டா போட்டு இறக்கியாச்சு. இது நல்லா பிரெட் மேல லைட்டா சீஸ் நல்லா தடவிட்டு பன்னீரையும் பன்னீர் கேரட் மிக்ஸி மேல வச்சுட்டு ஓட்டிஜில வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மழைக்கு சாப்பிடுவாங்கன்றதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்டாங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு நைட் டின்னருக்கு ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி போட்டு உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தாச்சு. நான் இது சாப்பிட்டதால ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன்.
சாதம் கொஞ்சோண்டு மீந்துச்சு, தயிர் சாதமா எடுத்துக்கிட்டு நெல்லிக்காய் உருக்கப்படினா அதை எடுத்து சாப்பிட்டாச்சு. சிம்பிளா முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னோட டே இப்படிதான் இன்னைக்கு முடிஞ்சது. உங்களோட டே எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும். தேங்க்யூ.